இந்த வீடியோவில் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் பற்றி ஒரு சம் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி லிமிட்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஏபிசி லிமிட்டட் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு தனித்தனியாக அசெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 50 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் தனித்தனியாக வந்து அவங்களுக்கான அசெட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம சம் போகலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இவங்களோட அசெட் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லா அசெட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட சேஞ்ச் பண்ணி இன்க்ளூட் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் அசெட். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட மைனஸ் பண்ணி கிடச்ச வேல்யூ இருக்கு இல்லையா, அதையும் பை டோட்டல் எவ்வளோ நம்மளுக்கு 13.80 அதையும் இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ஏபிசிக்கு மூணுத்துக்கும் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? ஓகே, டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு 100 வரணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங் போது மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா 10% மேலே இருந்தால் அப்படின்னா அது வந்து என்ன, ரெஸ்பெக்டபிள் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெஸ்பெக்டபிள் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாட் ஏ ரெஸ்பெக்டபிள் செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்னது, ஏ வந்து நாட் ஏ ரெஸ்பெக்டபிள் செக்மெண்ட். அப்போ என்ன இருக்குது, நம்மளுக்கு பியும் சி தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்டபிள் செக்மெண்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா 10% மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் கோர்ஸ் தரேன், அதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல ஆன்சர் போடுங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.